என்னடா எப்போ பாரு ஃபோனை நோண்டிகிட்டே இருக்க? இருமச்சி, இந்த நெட்டு வேற. அப்படி என்னதான்டா நோண்டிட்டு இருக்க? நியூஸ் மச்சி. என்ன நியூஸு? மொழி மச்சி. யார் மொழி? பொண்ணு. எந்த பொண்ணு? இதான் நியூஸே. நீலாம் நியூஸ் பார்க்குறியா இல்லையா? எங்கடா டைம் இருக்கு? ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸு, இதில் டிராஃபிக் வேற. சரி வா பார்க்கலாம். ஆடி விடு. ஏய் தோரடி, ஏய் தோரடி, ஏய் தோரடி, ஏய் தோரடி. என்னடி படமா எடுக்கிற? நல்லா எடு. என்ன பெரிய பத்தினி மாதிரி உள்ள போய் கதவை சாத்திட்ட? தனியா இருக்க, கூட யாரும் இல்ல, லேப்டாப்ல படம் தானே பார்த்துட்டு இருந்த. 5 நிமிஷம் தாண்டி முடிஞ்சிரும். நீ ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஏய் கதவு துறடி, ஏய் கதவு துறடி. ஃப்ரெஷி டெலிவரி ஏஜென்ட் உணவு டெலிவரி செய்யும் போது பெண்ணிடம் பாலியல் தொல்லை. தனக்கு நடந்த இந்த அதிர்ச்சி சம்பவத்தை தைரியமாக சமூக ஊடகங்களில் பதிவு செய்த வீரமங்கை மொழி. டெலிவரி ஏஜென்ட்டை கைது செய்ய மற்றும் பெண்களின் பாதுகாப்பை கோரி மெரினா கடற்கரையிலும் கல்லூரி வளாகங்களிலும் போராட்டம். இதனைத் தொடர்ந்து டெலிவரி ஏஜென்ட்டை பணி நீக்கம் செய்த ஃப்ரெஷி. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட டெலிவரி ஏஜென்ட்டுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். என்ன மச்சான் இப்படி பண்ணியிருக்கான்? அவனை விடு, அந்த பொண்ணை பாரு, தைரியமா எப்படி மீடியால போட்டிருக்கானு. கெத்து, செம்ம கெத்து. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஜெயிலே வச்சு போட்டுருணும். ஆமா. ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ற? உன் தொல்லை தாங்க முடியாம தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தா ஆஃபீஸ் வர்றேன். மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருக்க. அதான் ஆன்லைன் இருக்குல்ல, ஆர்டர் பண்ணி தொலை. ஃபெமினிசம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், வெல்கம் டு மொழி வியூஸ். இந்த ஆம்பளைங்களை மதிக்க முடியாது, நீ சொல்றத கேட்க முடியாது, நீ எப்பவுமே என் காலு கீழதான், ஏன்னா பொண்ணுக்கு தானே கெத்து. இதுதான் ஃபெமினிசம்னு நினைக்கிறாங்க சில பேர். ஆனா உண்மையான ஃபெமினிசம் இது இல்ல. உண்மையான ஃபெமினிசம் இஸ் ஈக்குவாலிட்டி. ஆல்ரெடி இனம், மொழி, மதம்னு பிரிஞ்சு கிடக்கிற நம்ம சொசைட்டில ஜெண்டர்லயும் பிரிவு வேணாம், ஆணும் பெண்ணும் சமம்னு கொண்டு வரப்பட்டதுதான் ஃபெமினிசம். ஹே, உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இவளுக்கு நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாள்னு தானே நினைக்கிறீங்க. ஆனா ஒரு ஆண் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுனால எல்லா ஆண்களையும் நான் தப்பா சொல்ல முடியாதுல்ல. இதுதான் ஃபெமினிசம். இந்த வீடியோவை ஃபெமினிஸ்ட் நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.
வில்லா ஓகேவா? சூப்பரா இருக்கு. உன்னோட செலெக்ஷன் ஆச்சு. ஆனா இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல. ஏ என்னாச்சு பேபி? எப்படி சொல்றதுன்னு தெரியல பேபி. சொல்லு பேபி. அந்த டெலிவரி பாய் பெயில வெளியே வந்துட்டான் ஹனி. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அருண்? இவ்ளோ வருஷம் என் கூட பழகி இருக்க, அவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா? நோ ஹனி, ஐ நோ யூ ஸ்ட்ராங். பட் அவன் மேல கோவமா இருப்பான். அவன் வெளியே வந்தா என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆல்ரெடி நான் அவனை ஃபேஸ் பண்ணிருக்கேன். திரும்பலாம் வந்தா பயப்படல மாட்டேன். உன்னை நான் பயப்பட சொல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா சொல்றேன். தனியா எங்கேயும் வெளியே போகாத. அப்படி வெளியே போனா கால் பண்ணு, நான் வரேன். ப்ராமிஸ். ம். பிக்கப் அருண். என்ன மேடம் இந்த நேரத்தில் தனியாக போயிட்டு இருக்கீங்க? சார் இப்பதான் மீட்டிங் முடிச்சிட்டு வரேன். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான். மீட்டிங்கா? ஆமா சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க மொழி தானே? ஆமா சார். உங்க வீடு எங்க? இங்க பக்கத்துல தான் சார். இது மோசமான ஏரியா. இந்நேரத்தில் தனியாக போயிட்டு இருக்கீங்க. ஏறுங்க, நான் ட்ராப் பண்றேன். இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும், நானே போய்க்கிறேன். பரவாயில்ல, ஏறுங்க மேம். ஓகே சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. இது என்னோட டியூட்டி தான். உங்கள் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். நல்லா பேசுகிறீங்க. கொஞ்சம் பார்த்துருங்க. லேட் நைட்டில் இந்த மாதிரி போகிறதுல அவாய்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். டேய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே வந்து உட்காந்துருக்க. கால் பண்ணிட்டு இருக்கேன், அதே எடுத்து பேசலாம்ல. வேலைக்கு போனியே, என்னாச்சு? சரி விடு மச்சி, பார்த்துக்கலாம். நான் வேலை பார்க்குறதுல சொல்லியிருக்கேன். ஓனர் உன்னை வர சொல்லியிருக்காரு. உன்னை பற்றி தெரியும்டா, எல்லாமே சொல்லிட்டேன். தெரிஞ்சுதான் வர சொல்லியிருக்காரு. டேய், முதல்ல இந்த கரும்பு தூக்கி போடுறா. நடந்தே நினச்சிட்டு இருக்காம அடுத்த என்னன்னு பாரு. நம்ம பிரச்சனைலாம் இந்த அளமாக தான் மச்சி, வந்துட்டே தான் இருக்கோம். நம்ம தான் அதை தாண்டி போனோம். புரியுதுல? நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும். அதான் பிரியாணி வந்திருக்கேன். வா சாப்பிடலாம். இங்கு பெருந்திரளாக திரண்டிருக்கும் வாக்காளர் பெருமக்களே. என்ன மைக் எடுத்ததும் அரசியல் வருது? இங்கு அலைக்கடலென கூடியிருக்கும் பக்த கோடிகளே. என்ன முன்னாடி அரசியல், இப்ப ஆன்மீகம். ஐயோ சாரி தலைவா. ஹேய், என் ஃபோன்ல என்ன பண்ற? என்னடா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க? பாக்குறது கியூட்டா இருக்குல்ல, ஜஸ்ட் ஃபன்.
அண்ணா சொல்லு கருப்பு. என் ஃப்ரெண்டுக்கு வேலைக்கு சொல்லியிருந்தேன்ல, இவன் தான் அது. வணக்கண்ணா. இதோ பாரு தம்பி, உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உன்னை ஏன் வேலைக்கு வைக்கிறேன்னா கருப்பு மேலே இருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன் நம்புகிறேன். சரி, போய் வேலையை பாரு. சரிங்கண்ணா. தம்பி ஒரு நிமிஷம். நாலு பேர் வந்து போகிற இடம். ஹே அனி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. மச்சான், பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைங்க. ஹலோ, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க பெட்ரோல் இல்லையா? சேஞ்ச் இல்லைங்களே. ஓகே, உங்க ஜிபே ஸ்கேன் காட்டுங்க. ஜிபே பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்போ உங்க வண்டியில் பெட்ரோல் இருக்குதாங்க? குமாரே, டேய் குமாரே,
Guys, look at it. We're almost there. Yes, look at it. Yes, we hit 1 million, guys. We actually did it. Yes, guys, thank you so much. இது எல்லாமே உங்களால மட்டும்தான் பாசிபிள் ஆச்சு. அதுவும் என்ன மாதிரி ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த பொண்ணுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட். எல்லாமே பிகாஸ் ஆஃப் யுவர் லவ், guys. நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். இது என்னோட சேனல் மட்டும் இல்ல, இது என்னோட ஃபேமிலி. Thank you so much. And also, this is just the beginning. More to come. Love you guys. Bye. கங்க்ராட்ஸ் மில்லியன் கேர்ள். Thank you. பாரா கிஃப்டா? யா, இப்படி என்னடா வாங்கி வச்சிருக்க? நீ யார் அதிகமாக நேசிக்கிறியோ அவங்கிட்ட உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு. Arun, are you talking about me? ஹே சில்ல நீ, ஐ ஜஸ்ட் மென்ட் த புக். Okay, எனிஹவ் கங்க்ராட்ஸ். thank you. நான் டெலிவரிக்கு போயிட்டு வரேன். ம். குமாரே, நான் சொல்லு கருப்பு. குமாருங்க. டெலிவரி அனுப்பி வச்சுட்டேன். அவனை ஏன்னா அமிச்சிங்க? சரி, எங்கே அமிச்சிங்க? ஆர்டர் சார். எப்போ ஆர்டர் பண்ணால் எப்போ ப்ரோ வந்து தரீங்க? சார் டெலிவரி பண்ண ஆள் இல்லை, அதான் சார் லேட் ஆயிடுச்சு. ஆள் இல்லையா? ம். வேணா கேன்சல் பண்ணிருங்க. சார் காம்ப்ளிமெண்ட் தான் சார். ம், காம்ப்ளிமெண்ட்ரியா? ஆமாம் சார். இனிமேல் எப்படி கொண்டாந்து தாங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். சொல்லு மச்சான். ஒத்த இவ்வளோ நேரமா கால் பண்ணிருக்கேன், எடுக்காம என்னடா பண்ணிருக்க? டேய் டெலிவரி பண்ண வந்தேன்டா. உன்னையாரா டெலிவரி போக சொன்னது? ஏய் நீங்கள் யாரும் இல்லை, ஓனர் தான் போக சொன்னார். சரி, இப்படி எங்கே இருக்க? நாமளும் ஒரு இப்போ தான் டெலிவரி முடித்தேன். சரி, வா மச்சான். ம் சரிடா, வந்துடு. சார் 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 நான் ஒன்றும் பண்ணல சார். ஏன்டா கொன்ன? சார், அடிக்காதீங்க சார். சார் நான் பண்ணல சார்.
கொண்டு வேண்டாம் உண்மையை ஒத்துருக்கான் பார்த்தாலே தெரியுது நீ தான் கொண்டிருப்பேன் என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்க நான் கொலை பண்ணல சார் சார் பண்ணல சார் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வாயை திறக்கிறான பாரு வாயில இருந்து எப்படி உண்மையை வளர்க்கணும்னு தெரியுண்டா சார் 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 விட்டுங்க சார் செத்திர போறோம் சார் ஒரு முக்கியமான விஷயம் சார் என்ன முக்கியமான விஷயம் சொல்றேன் சார் சொல்றேன் என்னையா சொல்ற சரி வர சொல்லுங்க சார் ஏன்டா இப்படி பண்ண நாங்க என்னடா உனக்கு பண்ணோம் நீ பண்ண தப்புக்கு தானடா ஜெயிலுக்கு அமிச்சோம் ஏன்டா இப்படி பண்ண என்ன இப்படி தனியாளாக்கிட்டியடா உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா ஏமா வாமா வாமா அதெல்லாம் சார் பார்த்துக்கு வருவாமா இவன் தான் சார் கொலை பண்ணான் சொல்லு என்ன நடந்துச்சு சார் கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லு எனக்கு தெரியும் நீ தான் பண்ணேன்னு உன்னோட ஆக்டிங்ல இங்க பலிக்காது சொல்லு என்ன நடந்துச்சு நானும் அருணும் வீட்டில் இருந்தோம் சார் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இவன் தான் சார் டெலிவரி பண்ண வந்தான் என்னாலதான் இவன் வாழ்க்கை நாசமா போச்சுன்னு கத்தியால குத்த வந்தான் சார் என்னடி என்ன பார்த்தா உன் ஃபாலோவர்ஸ் மாதிரி தெரியுதா நீ பேசுறதெல்லாம் கேட்டு லைக் கமெண்ட் பண்றதுக்கு ஒழுங்கு மரியாதையை உண்மை சொன்னீனா சிம்பிளா முடிச்சிடலாம் இல்லைன்னா ரிமாண்ட்ல எடுத்து வேற மாதிரி விசாரிக்க வேண்டியதா இருக்கும் சார் நான் எதுவுமே பண்ணல சார் இவன் தான் சார் எல்லாமே பண்ணான் இந்த பாருடி எவிடன்ஸ் இருக்கு சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத கன் எடுத்து போட்டேன்னு வச்சுக்க சதறிடும் ஓ அனுப்பியிருக்கியா இதை பாக்குறேன் ஹனி 1 minute ஹனி நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அதான் நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சுல்ல வீட்டில் வேற கேட்டே இருக்காங்க அருண் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் வாட் வாட் ஆர் யூ சேயிங் ஆர் யூ சீரியஸ் எஸ் ஐம் ஃபக்கிங் சீரியஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் பிசினஸ் மேன்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் போய் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் முடியாதா முடியாதுன்னா என்ன அர்த்தம் நம்ம 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து திடீர்னு எனக்கு புரியல நம்ம 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் நீ இப்போ வந்து எப்படி சொல்ற ஏய் என்னடா லவ் பண்ண மேரேஜ் பண்ணிக்கணுமா அவன் லிவ் இன் டிங் ஃப்ளிங்னு இருக்கான் இவன் என்னடானா லவ்வா மேரேஜா grow up man இது ஏன் லைஃப் just move on this is not good அனி நீ என்ன கல்யாணம் பண்ணலனா கண்டிப்பா நீ ரொம்ப வருத்தப்படுவ என்ன பயமுறுத்துறியா பயமுறுத்துறியா மிஞ்ச போனா உன்னால என்ன பண்ண முடியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுவியா பண்ணு நான் இன்னும் தான் ஃபேமஸ் ஆவேன் 3 நாளைக்கு அப்புறம் அதை ஏன் என்ன சொல்லிடுவேன் ஆனா உன் லைஃப் சும்மா கல்யாணம்னு சொல்லாம நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம் அருண் செக் யுவர் வாட்ஸ்அப்
ப்ளீஸ் அருண். என்ன வீடியோ இது? இதை பாரு, சைலண்டா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்கிற டென்ஷன்ல ஓங்கி அடிச்சேன்னு வையி, மூஞ்சி முகரெல்லாம் பிஞ்சிரும். அந்த வீடியோல என்ன இருந்தது? 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அருணும் எங்களோட பழைய வீட்டுல இருந்தோம். அன்னைக்கு என்னாச்சு அனி? லுக்கிங் சோ டிப்ரெஸ்ட். இந்த யூடியூப் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல அருண். அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன், யாருமே என் கான்டென்ட்டை பார்க்கறதே இல்லை. இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸை கூட தாண்டல. சில் மொழி. இப்போ எல்லாம் நம்ம வீடியோ பார்க்கணும்னா ஒன்று செலிபிரிட்டியாக இருக்கணும், இல்லைனா நம்ம பேசுகிற விஷயம் கான்ட்ரவர்சியாக இருக்கணும். மொத்தத்தில் நம்ம கண்டென்ட் நெகட்டிவாக இருக்கணும். ஜஸ்ட் நெகட்டிவ். அதுக்கு தான் லைக்ஸ் வரும், வியூஸ் வரும். ம் ஃபுட் டெலிவரியாக இருக்கும். என்னாச்சு அனி? நீ தானே நெகட்டிவ் கண்டென்ட்னு சொன்ன, இப்ப பாரு. என்ன பண்ற நீ? ரொம்ப டயர்டா இருக்க போல. வா சில் பண்ணலாம். தனியா தான் இருக்கேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவன் மேல தூக்கி பழிய போட்டிருக்க. ஆ? இந்த வீடியோ தான் உனக்கு அருண் அனுப்பிச்சானா? அவ கால விழுந்து கெஞ்சின, கதறி அழுத, அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன்னு. ஆனா ப்ளீஸ் அருண், ப்ளீஸ் அருண், ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடு. நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இத்தனை நாள் கிரியேட் பண்ணி வச்சிருந்த இமேஜ் எல்லாமே போயிடும். ப்ளீஸ் நீ சொல்றது எல்லாம் கேட்குற. ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடு அருண். ப்ளீஸ் அருண். இந்த சுறா இருக்குல்ல, தான் இருக்கிற இடத்துக்கு யாரையும் வரவும் விடாது, வாழவும் விடாது. ஆனா பாவம், அந்த சுறாக்கு தெரியல அது இருக்கிறது கடல் இல்ல, மீன் தொட்டிலன்னு. ப்ளீஸ் அருண், ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடு அருண். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ப்ளீஸ் அருண், அருண் ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலிட் பண்ணு அருண். ப்ளீஸ் அருண். அருண், 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 அருண். இப்படிலாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அருணை கொல்லணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்லை. எல்லாம் ஒரு நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. அப்புறம் எப்படி அவன் உள்ள வந்தான்? அருண் இறந்த உடனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அருணை பிடிச்சி அழுதுட்டு இருந்தேன். அப்ப இவன் தான் டெலிவரி பண்ண வந்தான்.
ம். என்னடா என்னை பார்த்ததும் குத்தி கொல்லணும்னு தோணுதா? இதோ பாரு, ஒழுங்கா நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ற. இல்ல என்ன பழி வாங்க அருணையும் கொன்னுட்டு என்னையும் அடிச்சிட்டேன்னு போலீஸ் மீடியான்னு நீ தப்பிக்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஒழுங்கா இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு. நீயும் சேஃப், நானும் சேஃப். நான் வேணும்னு பண்ணல சார். எல்லாமே அந்த மொமெண்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. இத நினைச்சா எனக்கே மேல அருவருப்பா இருக்கு சார். மொத்தத்துல எல்லா பழியும் அவன் மேல போட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சிட்ட. ம்? ம். ம்ஹும். சார் இப்போ என்ன சார் பண்ணலாம்? ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். சார் அப்போ அந்த பையனை அனுப்பிச்சுடியா? சார் இப்போதான் சார் டாக்டர் கால் பண்ணாரு. டைம் ஆஃப் டெத் மிஸ்மேட்ச் ஆகுது. என்னையா சொல்ற? ஆமாம் சார், அப்படிதான் இருக்கு. எனக்கு நம்ம அந்த பொண்ணு மேலே தான் டவுட்டாக இருக்கு. சரி, வர சொல்லு. தம்பி, சாரிப்பா. எங்கெல்லாம் பார்த்தா எப்படி சார் இருக்கு? இப்படி அடிச்சிருக்கீங்க? விட்றா மச்சான், இவர் என்ன பண்ணுவார்? அவங்க சொன்னாங்க, அவர் செஞ்சார். என்ன பார்க்குறீங்க? உங்களை தான். ஒரு பொண்ணு கேமரா முன்னாடி இருந்து வீடியோ போட்டு அழுத உடனே என்ன நடந்துச்சு, எது உண்மை போயினே தெரியாமல் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. அதனால் வந்த நிலைமை தாங்க இது. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்கள் முன்னாடி நான் இருக்கேன். ஆனால் என் உயிர் இல்லைங்க. விடு மச்சான், வா.